அரவக்குறிச்சிலேருந்து ஒரு 4 பசங்க காலேஜ் பசங்க போய் ஒட்டம் சத்திரத்துக்கிட்ட அருவியில் குளிக்கிறேன்னு தடை செய்யப்பட்ட பகுதியில் போய் குளிச்சு 5 பேருமே இறந்து போயிட்டானுங்க தெரியுமா? ஆமாண்டா, நான் ஒரு நியூஸில் பார்த்தேன்டா. பயங்கரமாக இருந்துச்சு, பாவமாக இருந்துச்சுடா. அந்த மாதிரிலாம் ஆயிரும்டா. நம்மளாம் போகக்கூடாது. யாராவது பெரியவங்க கூட ஒன்றும் ஜெயின்ஸா கூட போகணும், இல்லை எங்கள் வாப்பா கூட போகணும். நீ நேற்று போனால் அப்புறம் உங்கள் வாப்பா கூட எப்படி போய் குளிச்ச? உன்னை விட ஆழம் தானே? ஏய் சரியான ஆளண்டா. எங்கள் வாப்பாவே முடிச்சு போகலாம். அவங்க வாப்பாக்கெல்லாம் நீச்சல் தெரியும், அதனால் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி அவங்களோட தானே போகணும். எல்லாம் வீட்டில் இருந்து அண்ணன் கூடையில் ஏறி உட்காந்து குளிச்சுட்டு வந்துடணும். ஆமாம், குளத்தில் போய் குளிக்கிறதும் தப்பு இல்லை. பெரியவங்களோட போங்க எல்லா பிள்ளைங்களும். சரியா? ஸ்கூல் லீவ் விட்டுருச்சு, அங்கே அங்கிட்டு போயிட்டு குளத்தில் குளிக்கிறேன் கிணத்துல குளிக்கிறேன்லாம் நீச்சல் தெரியாமல் யாரும் குளிச்சிடாதீங்க. ஓகே? குட்டி பசங்க எப்போவுமே கருத்தாக பேசுகிறோம்டா. சூப்பராக சொல்கிறான் பாரு, அழகா. நாங்கள் பசங்க சரி, ஷாஜா மாமா வராரு. குளத்தில் குளிக்க போகிறோம், ஆற்றுல குளிக்க போகிறோன்னு சொல்லாதீங்க. சும்மாவே 1/2 மணி நேரம் பேசுவார். இதெல்லாம் சொன்னீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு பேசிகிட்டு இருப்பாரு. சும்மா உட்காந்து கிரிக்கெட் விளாட்னு சொல்லிடுறேன். ஓகேவா? என்னடா குட்டி முஸ்தபா அங்கே உட்காந்துருக்கா? என்ன பள்ளிடம் இல்லையா? ஷாஜா மாமா காலையில் பரிச்சை முடிஞ்சு மாமா, அதான் சும்மா வந்தோம் விளையாட. பரீட்சை முடிஞ்சா அடுத்த பரீட்சைக்கு படிக்கணும்டா. அதுக்கப்புறம் தான் 2 மாதம் லீவ் இருக்கலாம், விளையாடலாம்ல. அதே பரிச்சை முடிஞ்சு படித்தாமாம்மா அப்படி ஒரு மண்டையில் ஏறாது, ஒரு மாதிரியா கிருந்தாயிரும். அதுக்காட்டி விளையாண்டு போகணும்னு வச்சுக்குவேன், வச்சுருக்கலாம், நல்லாயிருக்கும். இதே அதே